மயிலாடுதுறையில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லைன்றதுனால அங்கே சாப்பிடாமலே கிளம்பிட்டோம். மதுரைக்கு போகணும்னு சொல்லிட்டு 6 o'clock மதுரையில் இருக்கணும். ஸோ வழியில் வந்து நம்ம வந்து பைபாஸ் ரோட்டில் போயிட்டுருக்கிறதுனால இங்கெல்லாம் எந்த ஹோட்டலும் இல்லை, அண்ணி இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் நல்லா தான் இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரில சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சது. எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்து. மயிலாடுதுறை அந்த ஏரியாவில் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் வெயிலாக இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் வெயில் ரொம்ப தெரியலங்க, என்னமோ நாங்கள் போன டைம் என்னமோ தெரியல. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு மேகம் வந்து நல்லா கருத்து வானம், வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ட்ராவலிங் டைமில் இது ரொம்பவே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, நம்ம அந்த காற்றை வாங்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்படியே எங்கள் அக்காவை கொஞ்சம் கலாச்சிட்டு வீடியோ பண்ணுற பார்க்க ஒன்று பேசி போடுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துங்க. திருச்சிக்கு போகிற வழியில் அந்த ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி செடியாக வச்சுருந்தாங்க. அதெல்லாமே ஷூட் பண்ணேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. இந்த பேசுகிறேன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. ஏதோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த மாதிரிலாம் விலாக்லாம் எடுக்கிறேன். எனக்கு மற்றவங்க மாதிரி பேசவோ எடிட்டிங் பண்ணவோ தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். போக போக நான் மாற்றிக்கிறேன், போக போக நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்காக இருக்கிற என்னோடய ஃபேன்ஸுக்காக தான் நான் இந்த மாதிரி ஷூட் பண்ணி போடுறேன். திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்கங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. நம்ம எப்பவும் போல் ஈவினிங் ஆனால் என்ன பண்ணுவோம், டீ போடுவோம் இல்லையா, டீ எடுத்துக்கிறதுக்காக நிப்பாட்டினோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. புட்டாக்க வந்து சூப்பராக இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே பக்கத்துலேயே ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோங்க. வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா காரை நிறுத்தினோம். ஃபங்க்ஷன் வழியில் ராம்யோகாவை மீட் பண்ணோம். ஃபஸ்ட்டு அவங்கள தான் வெளியே மீட் பண்ணோம். அப்புறம் என் அண்ணி எனக்கு எப்போவுமே ஃபேவரட். ராம்யோகா ஃபேமிலி சூப்பராக பேசினாங்க. தம்பியோட ஃபேமிலி ரொம்ப பிடிச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோரையும் மீட் பண்ணி பேசினதில். சுமதி சிஸ்டர் அப்படி எல்லாருமே அப்படியே ஒரு ரவுண்டாக உட்காந்துக்கிட்டோம். எல்லாருமே உட்காந்து அவங்கவுங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தோம். எல்லாருமே எல்லாம் அவங்கவுங்க மொபைலில் விலாக் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப பிடிச்சது, ஜாலியாக இருந்தது, ரொம்பவே ஃபன்னியாக இருந்தது. டிஜே சூப்பராக போயிட்டு இருந்தது சைடில். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து காப்பிரைட் விழுந்துடும். ஸோ பிரதர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஹஸ்பண்டும். கிஃப்ட் வச்சுட்டு நாங்கள் ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருந்தோம். என் அண்ணா கை காட்டுறாரு, உங்களுக்காக தான் ஹாய் சொல்கிறாரு. சுரேந்திர அண்ணா தான் என்னோடய ஃபேவரட் கப். அதாவது வந்து அவங்க என்ன சொல்கிறது, டிக்டாக்ல நான் அண்ணாவை பார்க்கும்போது எப்படி என்கிட்ட பேசுனாங்களோ பழகுனாங்களோ இன்னைய வரைக்கும் என் கூட அப்படியே அவங்க ஃபேமிலி ட்ராவல் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் மீன்ஸ் வந்து இன்றைக்கி பணக்கார ஏழை, அப்புறம் இந்த ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க கம்மியாக வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எந்த ஒரு இது ஃபார்மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு அழகாக பேசி ரொம்ப கேஷுவலாக யதார்த்தமாக இருக்கிற ஃபேமிலி யாருன்னா சுரேந்திரன் அண்ணா ஃபேமிலி தான். என்றைக்குமே மறக்க முடியாது, எப்போவுமே அது என் மனசு விட்டு போகாது. ஸோ இப்போவும் வரைக்கும் எனக்கு ஃபேமிலி அப்படி என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சந்தோஷம். மணமகனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை பாவம் தனியாக விட்டுட்டார் தம்பியை. அடுத்து இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா பொண்ணு அழைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் டான்ஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஒரு சிலர் போனாங்க. சுமதி சிஸ்டர் அண்ட் நிலா சிஸ்டர் போனாங்க. நாங்கள் யாரும் போகல, வேடிக்கை பார்த்தோம். இந்த சாங்லாம் அழகாக இருந்தது. மலையனூர் நாட்டாமல் மனசை காட்டு போட்டாமல் அழகாக ஸ்டெப் போட்டு ஆடிட்டு வந்தாங்க. இந்த சாங்கோடு உங்களுக்கு போடணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் முடியல மக்களே. என்னென்னா இது பண்ணிடுறாங்க, காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. ஸோ வேடிக்கை மட்டும் நம்ம பார்த்துட்டு அப்படியே நடந்தாச்சு. அப்படியே எங்கள் அக்கா வந்து எல்லோரும் மீட் பண்ணி ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சொல்கிறது, இந்த டிஜே போன அந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு போடணுன்றது தான் ஆசை. பட் இந்த காப்பிரைட்டுன்ற ஒரு இஷ்யூஸ் வந்ததுனால யூடியூப் சேனலில் இதெல்லாம் ஜனங்களுக்கு காட்ட முடியல. அவங்களோட ஸ்டெப்ஸ், அவங்களோட டான்ஸிங்லாம் வேறு லெவலில் இருந்தது. இந்த குட்டி பாப்பா ஒயிட் ஃப்ராக் போட்டிருக்க அந்த பாப்பா ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் கொஞ்சம் கூட எனர்ஜி குறையாமல் எல்லா பார்க்குற எல்லாருக்கும் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக ஸ்டெப் போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது ஃபுல்லாக. அதை என் ஹஸ்பண்ட் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்கவே. மாப்பிள்ளை தாங்க கோட் ஷூட் போட்டு எப்படி ஆடுறான்னு பாருங்கள், வேறு லெவலில் ஆடிட்டு இருந்தார் மாப்பிள்ளை. அவர் போடுற ஸ்டெப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு. சொல்லவா வேணும் சொல்லுங்கள். மாப்பிள்ளை மட்டும் தனியாக ஆடிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு பொண்ணு ஓடி வந்துட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருந்தால் பொண்ணு பாவம். ஏன்னா அலைச்சல் பார்த்ததுக்கு அந்த மேக்கப் சென்ஸுக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து செம வெயிட்டாக இருந்திருக்கும். அதையும் தூக்கிட்டு பிள்ளை நல்லாவே டான்ஸ் சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள பார்த்து நாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ரொம்ப வருஷம் பார்க்க முடியாத ஃப்ரெண்ட் எல்லாமே இந்த இடத்துல பார்த்தேன், பேசினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க.
சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் என்ன அதானே வேலை. சூப்பராக இருந்தது சாப்பாடெல்லாம். நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எனக்கு எடிட்டிங்லாம் வேறு லெவலெல்லாம் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச எடிட்டிங்கை பண்ணி உங்களுக்காக நான் நிறைய விஷயங்களை டெய்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கெங்கே போகிறேன்றதை கண்டிப்பாக இனிமேல் ஷேர் பண்ணுறேன்.